ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பதிவு. நிறைய பேர் உச்சிஷ்ட கணபதியை பத்தி கேட்டிருக்க. எதுக்கு உச்சிஷ்ட கணபதி பின்னால போற அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நாம் போட்ட காணொலிக்கு கமெண்ட்ல ஒரு 2-3 பேர் போட்டிருக்கா. அவளுக்கு அதனோட ஃபுல் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ட்டு, அதனால இந்த ஒரு காணொலி. உச்சிஷ்ட கணபதி யாரெல்லாம் பூஜை பண்ணலாம், யாரெல்லாம் அவரோட மந்திரத்தை ஜபம் பண்ணலாம், அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதுக்கு ஒரு வரம்பு இருக்கு. 32 கணபதியில இவரும் ஒருத்தர். உச்சிஷ்ட கணபதியும் 32 கணபதியில ஒருத்தர். இந்த உச்சிஷ்ட கணபதியை ஏன் உபாசனை பண்ணணும் அப்படின்னு கேட்டா, மோட்சத்துக்கு மார்க்கம் கொடுக்கிறது உச்சிஷ்ட கணபதி. அது என்ன அப்படின்னு கேட்டா, காணபத்தியத்துப்படி, மறுபடியும் சொல்றேன், காணபத்தியத்துப்படி மோட்சம் கொடுக்கிற கூடினவர் உச்சிஷ்ட கணபதி. நிறைய பேருக்கு உச்சிஷ்டம்னா என்னன்னு தெரியறது இல்லை. எது மீதம் இருக்கோ அது உச்சிஷ்டம். நம்ம சாப்பிட்டு மீதம் வச்சா அது உச்சிஷ்டம். நம்ம வீட்டுல சாப்பாடு பண்றோம், சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு, அந்த சாப்பாடு வைக்கிற பாத்திரத்துல மீதம் இருக்கிறது உச்சிஷ்டம். அதே மாதிரிதான் குழம்பு, பொரியல் எது இருந்தாலும், எது மீதமாக இருந்தாலும் அது உச்சிஷ்டம். அப்ப உச்சிஷ்டங்கிறது நம்ம நல்ல எண்ணங்கள்ல பார்க்கணும். அவர் உபாசனை பண்றதுக்கு குரு தேவை, 100% குரு வேணும். ஏன்னா அவரை சாத்வீகமான முறையில அவருக்கு உபாசனைகள் சொல்லப்பட்டுட்டில்லை. அப்படி இருந்தாலும் அது யாருக்கும் வெளிப்படையா தெரியாது. வாமாச்சாரத்துலதான் அவருக்கு உபாசனை நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் அப்படித்தான். நீங்க எந்த கணபதியோட உபாசனா மார்க்கத்தை கேட்டாலும் உங்களுக்கு தருவா. ஆனா உச்சிஷ்ட கணபதியோட கேட்டா யாரும் தரமாட்டான். ஏன்னா அவ்வளவு குஹ்யமாக செய்ய வேண்டியது அவருடைய உபாசனை. எதனால குஹ்யம்? அவருடைய இருப்பே அப்படிதான். நிர்வாணமா தான் அந்த பகவான் உட்கார்ந்து இருக்கார். அவரோட மடியில அம்பாள் உட்கார்ந்து இருக்கா. இதுலயும் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. என்னடா இது? சிலவா அது யட்சினிங்கிறா, சிலவா வேற ஏதோ ஒரு தேவதை அப்படிங்கிறா. அப்படி எல்லாம் கிடையாது. தசமகா வித்தியகள்ல 2வது வித்தியான தாராதேவி, அந்த அம்பாளுடைய அம்சமாக இருக்கக்கூடியது அவருடைய இடது மடியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீல சரஸ்வதி. எதுக்கு இந்த உருவம் அப்படின்னு கேட்டா, அசுரால் பகவான தபசு பண்ணி விசித்திரமான வரங்களை எல்லாம் கேட்பான். அப்படி ஒரு விசித்திரமான வரம் தான் ஒரு அசுரம் வாங்கினான் பிரம்மாட்டேந்து. என்னன்னு கேட்டா, செக்ஸ் பண்ணிண்டு இவன் என்ன வதம் பண்றானோ அவனாலதான் நான் சாகணும் அப்படின்னு ஒரு வதம். இதுல என்ன இதுன்னு கேட்டா, இந்த செக்ஸ்ங்கிறத அந்த விஷயம் யாரும் வெளிப்படையா பண்ண மாட்டான். அது பெட்ரூமோட 4 செவருக்குள்ளதான் இருக்கும். அப்ப இப்படி ஒரு வரம் வாங்கினதுனால அவன் என்ன நினைச்சேன்னா, நான் சாகவே மாட்டேன், எல்லாருக்கும் கொடுமையை கொடுக்க ஆரம்பிச்சான். கடைசியில தேவால் எல்லாருமா ஆரம்பிச்ச ஒரு ஹோமத்தை எப்படி லலிதா மகா திருவரு சுந்தரி ஆவிர்வாவம் ஆனாலோ அதே மாதிரிதான் இவரும் ஆவிர்வாவம் ஆனார்.
சிதக்னி குண்ட சம்பூதான் லலிதாம்பாள சொல்றா. சிதக்னியிலிருந்து தோன்றினவள். அது என்னது சிதக்னி? ஒரு குண்டம் கூட்டிட்டு அதுல அக்னி வளர்த்தான் அது சிதக்னி ஆகாது. சித்து அக்னி. சித்தம்ங்கிறது மனசு. அந்த மனசுல வைராகியம்ங்கிறத நரைச்ச அதுல ஆகூதி பண்ணும் போதுதான் அதுல இருந்து அம்பாளும் தோன்றியிருக்க. சித் அக்னி குண்ட சம்பூதா. உச்சிஷ்ட கணபதியும் அதே மாதிரிதான். எப்படி அம்பாள் கோடி சூரிய பிரகாசத்தில் வெளிப்பட்டாலும் அதே மாதிரிதான் இவரும் வெளிப்படுறார். அப்ப அவருக்கு பிரம்மா நீல சரசி அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இவர் யுத்தத்துக்கு போறார். இவர் எப்ப அந்த அசுரனோடு முன்னால நிற்கிறாரோ இவரோட பிரபேல அவன் செத்தே போயிடுவான். அவர் யுத்தமே பண்ணல, அவனுக்கு முன்னால போய் நின்னார், அவ்வளவுதான். அவரோட தேஜஸ்னால அவன் அழிஞ்சார். இப்ப எல்லா மார்க்கத்திலையும் மீதம் இருக்கிறது உச்சிஷ்டம். அவர் உபாசனை பண்ற விதங்கள் எல்லாமே குரு கிட்டேந்து தான் தெரிஞ்சுக்கணும். குரு இல்லாம அவரோட எந்த உபாசனையும் பலம் கொடுக்காது. அவருக்கு 6 அக்ஷரம் உள்ள மந்திரம் இருக்கு, 9 அக்ஷரம் இருக்கிற மந்திரம் இருக்கு, 10 அக்ஷரம் இருக்கிற மந்திரம் இருக்கு, 11 அக்ஷரம் இருக்கிற இப்படி அவருக்கு வரிசையா அக்ஷரங்கள் இருக்கிற மந்திரங்கள் உண்டு. நிறைய மந்திரங்கள் உண்டு பகவானுக்கு. இந்த மந்திர உபாசனை குரு கிட்டேந்துதான் வாங்கிக்கணும். அப்பத்தான் அது உங்களுக்கு பலம் கிடைக்கும். இல்லைன்னா அந்த பலம் கிடைக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, எத்தனை ஜபம் பண்றோமோ அதுல ஒரு குறிப்பிட்ட பங்கு நீல சரஸ்வதியும் ஜபம் பண்ணணும். அப்போ உச்சிஷ்ட கணபதியோட மந்திரம் மட்டும் வாங்கி வேலைக்கு ஆகாது, நீல சரஸ்வதி தேவியோட மந்திரத்தையும் உபாசனை பண்ணணும் சேர்ந்து. ஏன்னா எப்படி காமேஸ்வரி இருக்காளோ அதே மாதிரிதான் இவா 2 பேரும், உச்சிஷ்ட கணபதி நீல சரஸ்வதி. இப்ப அவளுடைய மந்திரங்கள் அபூர்வமானது, யாரும் வெளியில சொல்ல மாட்டா, கேட்டாலும் தெரியாதும்பா. இப்படிதான் அந்த உபாசனை நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த ரகசியம்? இதனோட ரகசியம் என்னன்னு கேட்டா, எது மோட்சத்தை கொடுக்க கூடினதோ அது குஹ்ய வித்தை. குஹ்யம்னா மறைக்கப்பட்டது. எதனால மறைக்கணும்? அதை பாதுகாக்கப்படணுங்கிறதுனால மறைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம கண் மாதிரி பாதுகாக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னால் ஒரு சின்ன தூசி வந்தாலும் கண்ணோட அந்த பீலிகளும் கண்ணோட போலையும் மறைச்சிடும், கண்ணை மூடிண்டு. அந்த மாதிரி காக்கக்கூடியதே இந்த வித்தியகள் எல்லாம். அது நான் அங்க பார்த்தேன், எனக்கு ஒரு ஜோசியர் எழுதி கொடுத்தாரு, அதெல்லாம் வேலையாகாது. வேலையாகாதுன்னா அது எப்படி குரு கிட்டேந்து வாங்கணுமோ அப்படி வாங்கணும். சில சம்பிரதாயங்கள்ல, ஸ்ரீவித்யா சம்பிரதாயங்கள்ல குரு கடைசியா கொடுக்க கூடியது உச்சிஷ்ட கணபதி மந்திரம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் குருக்கு அந்த சிஷ்யன் மேல அளவு கடந்த வாத்சல்யம் இருந்தாலே ஒழிய அந்த மந்திரத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா அது மோட்ச வித்யை. எப்படி ஸ்ரீவித்யா ஒரு மோட்ச வித்யோ அதே மாதிரிதான் உச்சிஷ்ட கணபதியோட இந்த மந்திரமும். இதுல நிறைய அதை பத்தி தெரியணும்னா காணபத்தியத்தை எடுத்து புரட்டினாலும் அவரோட முழுசும் தெரியாது, சொல்ல மாட்டா வெளியில. அவரோட சகசரநாமமே வெளியில சொல்ல மாட்டார். அப்படி ஒண்ணு இருக்கு. அவருக்கு சகசரநாமம் இருக்கு, அஷ்டோத்தரம் இருக்கு. எப்படி
ஆனா யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டான், வெளியில சொல்லவே மாட்டான். ஓ அப்படி ஒரு கணபதி இருக்காரான்னு கேட்டுருவா. ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. அப்ப அவர் உபாசனை பண்ணணும் அப்படின்னா குரு கிட்ட இருந்து உபாசனா மார்க்கத்தை வாங்கி பண்ணணும். அப்பதான் அந்த குரு சொல்லுவார், ஒரு நாள்ல எந்த நேரத்துல அந்த மந்திரத்தை பண்ணலாம், அது எப்படி பண்ணணும், எந்த திசையை நோக்கி உட்கார்ந்து பண்ணணும், இப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் அப்பதான் சொல்லுவார். அது வரைக்கும் அவர் சொல்லவே மாட்டார். எந்த புஸ்தகத்திலையும் உங்களுக்கு இந்த விதானம் கிடைக்காது. இருக்கு, உச்சிஷ்ட மந்திர விதானங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா தமிழ்ல கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஒண்ணு. ரெண்டாவது, யாரும் வெளிப்படையா உபாசனம் பண்றது சொல்லவும் மாட்டான். எப்படி ஸ்ரீவித்யா உபாசனம் பண்றாளோ இல்லைன்னா காளி தேவி உபாசனம் பண்றாளோ அவ வெளியில சொல்ல மாட்டான். உச்சிஷ்ட கணபதி உபாசனம் பண்றது வெளியில சொல்லவே மாட்டான். ஓ அப்படியேன்னு கேட்பான். அதுக்கு காரணம் அந்த மந்திரத்தை கட்டி காக்கணும் அப்படிங்கிறதுனாலதான். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான், கடவுள் அல்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க கடன் வாங்கினீள், காலையில கடன்காரன் வந்து நிக்கிறான், ஆமா கடன் வாங்கி எடுத்து உபயோகம் பண்ண நீங்க தானே, ஆண்டவன் இல்லையே. அப்ப நீங்க எப்படி ஆண்டவனுக்கு அதுல குறை சொல்ல முடியும்? என்னோட கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு உதவி பண்ணுன்னு ஆண்டவரை போய் எப்படி கேட்பீங்க? நீங்க ஏன் கடன் வாங்கி யூஸ் பண்ணினது நீங்க, அது செலவழிச்சது நீங்க. திருப்பி கொடுக்கலன்னா கடங்காரன் வந்து நிற்கத்தான் செய்வான். அதுல அது கடங்காரனே நீங்க வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது அவனோட வேலை. கடன் கொடுக்கறது அவன் வேலை, திருப்பி வாங்குறது அவன் வேலை. அதுக்கு வந்து எனக்கு பகவான் கிட்ட தான் வாங்க. நீங்க பண்ணின தப்புக்கு பகவான் ஆளாக முடியாது. நீங்க தெரிஞ்ச ஒரு 4 பேரை கொலை பண்றீங்க, பகவான் போய் பகவான் என்னை காப்பாத்துன்னா நீங்க தெரிஞ்சுதானே அந்த கொலை பண்ணிருக்கீங்க. அப்ப அதுக்கு தண்டனை என்னவோ அதை அனுபவிக்கத்தானே வேணும். அதுக்கு பகவான் எங்கிருந்து வந்தார்? பகவானோ அம்பாலோ ஆண்டவனோ இதுக்கு பொறுப்பு கிடையாது. நீங்க பண்ற கர்மா உங்களோடது. நீங்க பண்ணின தப்புக்கு ஆண்டவன் எதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கணும்? நான் ஆத்திரத்துல, நீங்க ஆத்திரத்துல பண்ணல வேற எதுல பண்றீங்களோ, நீங்க தப்பு பண்ணினா அதுக்கு உண்டான தண்டனை நீங்க அனுபவிக்கணும். தெரியாம செய்யற தவறுக்குத்தான் ஆண்டவன் மன்னிப்பு கொடுப்பார். தெரிஞ்சு செய்யற தப்புக்கு ஆண்டவன் மன்னிக்கவே மாட்டார். அதுக்கு தண்டனை தான் உண்டு. நீங்க செய்யற பாவங்கள் நீங்க தான் அனுபவிக்கணும். அதுக்கு ஆண்டவன் பொறுப்பு கிடையாது. ஆண்டவன் வெறும் திருக் சாட்சி மட்டும்தான். நீங்க செய்யக்கூடிய பாப புண்ணியத்துக்கு என்னவா இருப்பார்? சாட்சியா அவர் தான் இருப்பார். அவர்கிட்ட இருந்து எதுவும் மறைக்க முடியாது, யாராலையும் மறைக்க முடியாது. ஒரு குரு இருந்தார், அவருக்கு நிறைய சிஷ்யா. இந்த குரு வந்துட்டு இந்த சிஷ்யால் எல்லாருமே கிராஜுவேஷன் லெவலுக்கு வந்துட்டா. கிராஜுவேஷன் லெவலுக்கு வந்த உடனே அவளுக்கு கிராஜுவேஷன் கொடுக்கணும். அந்த காலத்துல கிராஜுவேஷன்ங்கிறது வந்து குரு ஒரு சோதனை பண்ணித்தான் அந்த பொறுப்பை கொடுப்பார், இல்லைன்னா கொடுக்க மாட்டார். ஒரு நாளைக்கு என்ன பண்றாரு, எல்லாரையும் கூப்பிட்டார், ஆளுக்கு ஒவ்வொரு பழத்தை கையில கொடுத்தார். இந்த பழத்தை நீங்க யாருக்கும் தெரியாம சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்ட்டு கொடுத்தார். இத்தனை டைமுக்குள்ள அப்படின்னு ஒரு டைம் வரம்பையும் வச்சார். எல்லாரும் ஒவ்வொரு வழிக்கு போனோம், ஒருத்தன் மரத்து மேல ஏறினா, ஒருத்தன் கோயக்குள்ள போனா, ஒருத்தன் தண்ணிக்குள்ள போனா, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலயும் போனான். ஒரு சிஷ்யனை தவிர. இவர் குறிப்பிட்ட டைம் கொடுத்தார், அந்த டைமுக்குள்ள எல்லாரும் வந்தா, ஒரு சிஷ்யனும் வந்தான், அவன் கையில் அந்த பழம் இருந்தது. பாக்கி எல்லாரும் சாப்பிட்டா, எல்லாரும் அவனை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சார். குரு கேட்டார், ஏன்பா நான் கொடுத்த பழத்தை சாப்பிடுன்னு தானே கொடுத்தேன் உங்ககிட்ட, நீ ஏன் சாப்பிடல? குருநாதா, நான் எங்க போய் பார்த்தாலும் அங்க ஆண்டவன் இருக்கான்.
அவன் கண்ணிலிருந்து நான் எப்படி இதை சாப்பிட முடியும்? அவன் என்னை பார்த்துட்டு தானே இருக்கான். அவன் என்னை பார்த்துட்டு இருக்கும்போது நான் எப்படி இந்த பழத்தை சாப்பிட முடியும்? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? யாரும் காணாம சாப்பிடணும் தானே சொன்னீங்க. அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பார்த்துட்டு தானே இருக்கான். அப்ப எப்படி நான் இந்த பழத்தை சாப்பிடுறது? குரு அந்த ஒரு சீடனுக்கு மட்டும் கிராஜுவேஷன் கொடுக்கிறார். இதுக்கு அர்த்தம் ஆண்டவன் எல்லாத்துக்கும் சாட்சியாத்தான் இருக்கார். நம்ம பண்ற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவர் சாட்சி. அவரை மறைச்சு வச்சு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அவர் இல்லாம இந்த உலகத்துல ஒரு அணு கூட அசையாது. ஆண்டவனுடைய சக்தியினாலதான் ஒரு அணு கூட அசையுது. சரி, அடுத்தது உச்சிஷ்ட கணபதிக்கு எங்க எல்லாம் கோவில் இருக்கு? திருநெல்வேலியில மணிமுத்தீஸ்வரம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. இது ரொம்ப பிரபலமான ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு என்ன இதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷம் பழமையான கோவில். காசி பகவான் விஸ்வநாதருக்கு பூஜை பண்றவா, உச்சிஷ்ட கணபதி உபாசனை பண்றவா இங்க வந்துதான் புனசரணத்தை பண்றதா அங்க இருக்கிற பூஜை பண்றவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இன்னொன்னு தஞ்சாவூர்ல இருக்கு. ஆனா அந்த கோவில்ல நீங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணலாமே ஒழிய அவரை பத்தி எது கேட்டாலும் சொல்ல மாட்டா. ஏன்னா அது ஒரு குரூப்பு. உச்சிஷ்ட கணபதியை மட்டுமே உபாசனை பண்றவா அப்படியும் இருக்கா. இதுதான் அவருக்கு உண்டான 2 கோவில். உச்சிஷ்ட கணபதிய மேலோட்டமா நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸ்ரீவித்யை பத்தி இன்னொரு பதிவில் வருவேன். நாராயண 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 நாராயண.